வணக்கம். இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் தாங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆயுர்வேதத்தை நாடி அவர்கள் சொல்வது என்னவென்றால், என் பேர் சுமதி, வயசு 55ஆகுது. நான் இந்த கேன்சர் நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ரொம்ப உடம்பு கை காலெலாம் கருத்து போச்சு, நாக்கெல்லாம் இதுவாகிடுச்சு, கருப்பாயிடுச்சு, பசி இல்லை, தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நம்பிக்கையோடு வந்தேன். 1.5 டாக்டரை பார்த்தேன். முதல்ல அவர் மருந்தெல்லாம் கொடுத்து என்னோட பிரச்சனை என்னன்னு கேட்டு மருந்து கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இப்போ பரவாயில்ல, நல்லா பசி எடுக்குது, தூக்கம் வருது, என் கை கால் கருப்பெல்லாம் கூட மாறிடுச்சு, நாக்கில் டேஸ்ட்டு கூட தெரியாமல் இருந்தேன், அதெல்லாம் கூட நல்லா இருக்குது, நல்லா தெரியுது. இப்போது நல்லா தூங்குறேன். இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நல்லா ஆகிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இல்லைங்களா? அது தூக்கம் இல்லை, பசி இல்லை, நாக்கில் டேஸ்ட்டு தெரியாது, ருசி தெரியாது, கை கால்லாம் ரொம்ப வலியாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ரொம்ப எனக்கு டாக்டரே கெடு வச்சுட்டாங்க ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது. 3 மாதம் தான் இப்படி இருப்பேன் அப்படின்ட்டு. எப்படியோ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு, இந்த ஹாஸ்பிட்டலோட நம்பிக்கை வச்சு நான் வந்தேன். இப்போ நல்லா இருக்கேன், எதுவும் இல்லை, பிரச்சனை எதுவும் இல்லை. 1.5 மாதமாக நான் மருந்து சாப்பிட்டேன், பழைய நிலைமைக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கிறேன். இது செகண்ட் டைம் இப்போ திரும்பவும் இருக்கேன், நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நல்லா ஆகிடும். மாற்றம் 1.5 மாதத்தில் எனக்கு மாற்றமே தெரியுது. இந்த 8ஆம் தேதியோட 1.5 மாதம் ஆகுது மருந்து சாப்பிட ஆரம்பித்து. மாற்றம் நல்லாவே இருக்குது. பழைய நிலைமைக்கு நான் வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வரேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான். அப்புறம் இங்கே சொன்னது சிக்கன் மட்டன்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க. பால் தயிர் அந்த மாதிரி வேணாம். சாப்பிட்றது முட்டையோட வெள்ளைக்கரு, மீன் மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட சொன்னாங்க. மற்றபடி காய்கறி பழங்கள் அதுங்களாம் சாப்பிட்டுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பழைய நிலைமைக்கு நான் வரனே, முதல்ல இருந்த நோய்க்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அந்த நிலைமைக்கு நான் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் பயந்தேன், நான் உயிர் பயம்லாம் இல்லை. சரி இருந்தாலும் சரி இருக்கா, எனக்குன்னு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கா, சரி அவளுக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். சரி அதுக்காக திரும்ப இது ஒருத்தர் சொன்னாங்க, சரி அது நான் நம்பிக்கையோடு வந்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு பலன் கொடுத்துருச்சு. நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் குழப்பம் இல்லை. இப்போ நானே அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன் நல்லா ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். என்னை கேட்டாங்க 2-3 பேஷண்ட் ஃபஸ்ட் டைம் வந்தவங்க. நானே சொல்கிறேன், அவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன். நல்லா ஆகிடும், நீங்கள் பயப்படாதீங்க, எங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நானே சொல்கிறேன். நல்லா தூங்குறேன் சார், தூங்குறேன், பசி எடுக்குது நேரத்தை. இப்போ கொஞ்சம் கால் நடமாட்டம்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பழைய உடம்பு தெம்பு வருது எனக்கு. பழைய உணர்ச்சி நோய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த நிலைமைக்கு நான் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கேன். எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ உடம்பு நல்லா தெரியுது. இந்த சுகர் தான் கொஞ்சம், அது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தைராய்டு, சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி 3த்துக்கும் தனியாக 4த்துக்கும் தனியாக மாத்திரை அது சாப்பிட்டு இவங்க கொடுக்குற மாத்திரையும் எடுத்துக்கிறேன். அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுவும் நல்லாயிருக்கு. போன முறை வந்ததுக்கு இந்த முறை நல்லா தெளிவாக இருக்கிறேன். நான் அடுத்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன், இங்கே போங்க, இங்கே நல்லா ஆகிடும் அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு என்னை குணப்படுத்தியிருக்கிறாங்க இந்த 1.5 மாதத்தில். எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கள, அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே ஆயுர்வேதத்தின் வெற்றி. அவர்களின் நம்பிக்கையே ஆயுர்வேதத்தை முன்னோக்கி செலுத்தும் வலிமை. நன்றி.